வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பியூட்டிஃபுல்லான மேங்கோ கஸ்டர்ட் புடிங். இந்த சூப்பர் டெலிஷியஸான மேங்கோ கஸ்டர்ட் புடிங் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பழுத்த ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம பியூரி பண்ணிக்க போறோம். இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். மாம்பழம் நல்ல இனிப்பா இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு சர்க்கரை எதுவும் சேர்த்த தேவையில்ல. கொஞ்சம் இனிப்பு கம்மியான மாம்பழமா இருந்ததுன்னா கொஞ்சமா சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துறேன். நல்ல இனிப்பான மாம்பழம் தான், கூட கொஞ்சம் நம்ம சில்லுன்னு சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துறேன். இப்போ இது வந்துட்டு நல்லா பியூரியா நம்ம அடிச்சுக்க போறோம். இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருப்பேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான ஒரு பியூரி மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாம்பழத்தை. இதை வந்துட்டு நம்ம ஒரு கப்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். கொஞ்ச நேரம் சில் ஆகட்டும். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இப்போ ஒரு கப்ல வந்துட்டு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பைனாப்பிள் ஃபிளேவர். நீங்க வந்துட்டு வெனிலா ஃபிளேவர் யூஸ் பண்ணலாம், இல்ல வேற எந்த ஃபிளேவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி எல்லாமே மேங்கோவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். நான் எடுத்திருக்கிறது இன்னைக்கு பைனாப்பிள் ஃபிளேவர். இது வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பால். இந்த பால்ல வந்துட்டு கொஞ்சம் எடுத்து இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 3 ஸ்பூன் பால் விட்டு இந்த கஸ்டர்டை வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சிடுங்க. கட்டி இல்லாம நல்லா கரைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சிக்க போறோம். இது இருக்கட்டும் தனியா. இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம இந்த 1/4 லிட்டர் பால்ல மீதி பாலை ஊத்திடலாம். பால் வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். பால் கொதி வருது. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை வந்துட்டு உங்களோட இனிப்புக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொதுவா சரியா இருக்கும் 1/4 லிட்டர் பாலுக்கு. இதை நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சிருப்போம்ல இந்த கஸ்டர்ட் பவுடர், இதை வந்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா இது வந்து கீழே போய் செட்டில் ஆயிடும் இந்த கஸ்டர்ட் பவுடர். இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பால்ல சேர்த்தி நல்லா கிளறிட்டே இருக்கணும். கைவிடாம கிளறுங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும், கீழே போய் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிக்கும் இந்த கஸ்டர்ட் பவுடர். அதனால இதை ஊற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கைவிடாம கிளறிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்துட்டு குக் பண்ணிக்க போறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து வேகணும், இந்த பால் வந்துட்டு நல்லா திக் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைவிடாம கிளறிக்கோங்க. பாருங்க, கஸ்டர்ட் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. ஒரு 4 to 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். பால் நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணும்போது இன்னும் நல்லா கெட்டி ஆயிடும் இந்த கஸ்டர்ட். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது ஆறுனதுக்கு அப்புறம் இதையும் எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நல்லா இது வந்து சில்லுன்னு ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நம்மளோட மேங்கோ பல்ப்பும் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த கஸ்டர்டும் நல்ல சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதை வந்துட்டு டம்ளர்ல செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளெயின் கிளாஸா எடுத்துக்கோங்க. அப்பனா பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். இப்போ இதுல கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கஸ்டர்ட் ஒரு லேயர் போட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மேங்கோ பல்ப் சேர்த்திக்கோங்க. இதுக்கு மேல திரும்பவும் ஒரு கஸ்டர்ட் லேயர் போட்டுக்கலாம். மேல திரும்பவும் ஒரு மேங்கோ பல்ப் லேயர் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா சாப் பண்ண மேங்கோஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். இதுக்கு மேல கொஞ்சமா பாதாம் ஃபிளேக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேல ஒரே ஒரு புதினா இலை வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு அழகுக்காக தான் இது. நம்மளோட சூப்பரான மேங்கோ கஸ்டர்ட் புடிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த புடிங் வந்து நீங்க திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் வச்சிங்கன்னா அது நல்லா செட் ஆயிடும். இன்னும் நல்லா கெட்டியா செட் ஆயிடும். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். அப்புறமேட்டு எடுத்து இந்த சூப்பரான மேங்கோ கஸ்டர்ட் புடிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.